ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட கருவில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தைனா இந்தந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பெண்ணும் கன்சீவ் ஆனதுமே நமக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நிறைய டவுட் வரும். இது முதல் பிரசவமாக இருந்தாலும் சரி தான், ரெண்டாவது பிரசவமாக இருந்தாலும் சரி தான், பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகளும் அதோட சிம்டம்ஸும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி உங்களோட பிரசவ தேதிக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற அறிகுறிக்கு தென்பட்டால் அது ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது டேட்டுக்கு அடுத்து தள்ளி போயிட்டாலே பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க உடல்வாகு பொறுத்து குழந்தையோட வடிவமும் மாறும். அது மானிக்கு மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய காலையில் கடுமையான குமட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மந்தில் ரொம்ப அதிகமாக வாமிட் வருது அப்படின்ட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெண் குழந்தை தான். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யும் போது உங்களுக்கு காலையில் குமட்டல் அதிகமாகும். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களோட தோலில் கொப்புளங்கள், தடிப்புகள், புள்ளிகள், அது மாதிரிக்கு முகத்தோட பருவெலாம் இருக்கலாம். இந்த மாதிரிக்கு இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது. இதுவுமே உங்களோட ஹார்மோன் மாற்றத்தினால கூட ஏற்படலாம். குழந்தைக்கு தேவையான ரத்தத்தை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யறதுனால இந்த அறிகுறிகள்லாம் தென்படலாம். இதே உங்களுக்கு வந்து தெளிவான பருக்களே இல்லாத முகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. வயசான பாட்டியெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம வயிறை பார்த்தே கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையாண்டு. நமக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னா உங்களோட குழந்தை உங்களோட வயிற்றில் இருப்பாங்க, அதாவது நடுவில் இருப்பாங்க. இதே ஆண் குழந்தை இருந்தால் உங்களுக்கு ஊசி வயிறாக இருக்கும். இதைத்தான் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களோட வயிறை வச்சு உங்கள் குழந்தையோட பாலினத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு ஃப்ளூக்கு தான். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்கள் மனநிலையில் திடீர்னு எதிர்பாராத அளவில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமான எரிச்சல், ரொம்ப டயர்ட்னஸாக, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இதுவுமே ஹார்மோன்களின் சமநிலை மாற்றத்தினால் ஏற்படுது. ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை விட பெண் குழந்தை பெற்றெடுக்கும் தாயின் மனநிலை மாற்றங்கள் அதிகமாக கன்ஃபியூஸாக இருக்கும். உங்களோட வயிற்றில் பெண் குழந்தை இருந்ததுன்னா உங்களோட இடது மார்பகம் வலது மார்பகத்தை விட பெருசாக இருக்கும். இது கர்ப்பம் முழுவதும் 9 மாதம் வரைக்குமே நீடிக்கும். லாஸ்ட்டு 3 மந்த்லாம் குழந்தைக்கு தேவையான பாலை உற்பத்தி செய்யக்கூடிய சுரப்பிகள்லாம் அதிகமாக விகிதத்தில் வளர்ந்துருக்கும். உங்களோட வயிற்றில் பெண் குழந்தையை சுமந்துக்கிருந்தீங்கன்னா உங்களோட இடது மார்பகத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். அடுத்து ஒரு வித டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பெண் குழந்தைன்னா பூண்டு சாப்பிடும் போது உங்கள் உடலில் எந்த துர்நாற்றமும் வரலைன்னா உங்களுக்கு வந்து பெண் குழந்தை. இதே நீங்கள் பூண்டு சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு துர்நாற்றம் வீசுது, உங்கள் தொலையில் இருந்து ஏதோ பூண்டு வாசனை வருது உங்கள் வாயில் இருந்து அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓய்வில் இருக்கும்போதோ இல்லை தூங்கிக்கிட்டு இருந்தாலுமோ இல்லை முழிச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் எந்த பக்கம் தூங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். வலது பக்கம் தூங்கும் தாய் வந்து பெண் குழந்தை இடது பக்கம் அதிகம் தூங்கினால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட மண்டை ஓட்டின் வடிவத்தை வச்சுமே குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் செய்யும்போது ஆண் குழந்தைக்கு பெரிய அடைப்பு நெற்றிகள் இருக்கும். இதே பெண் குழந்தைனா உங்களுக்கு வட்டமான தாடை இருக்கும், குறுகலான தலை இருக்கும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் உங்கள் குழந்தை எந்த குழந்தை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரிக்கு உங்களோட யூரின் நிறத்தை வச்சுமே கண்டுபிடிக்க முடியும். குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்க சிறுநீரின் நிறம் வந்து ரொம்ப முக்கியமானது. காலையில் எந்திரிச்சமே யூரின் போகிறப்ப ஒரு கப்பில் எடுத்து பாருங்கள். அது அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லைட் எல்லோ கலரில் காலையில் யூரின் போகிறப்ப இந்த மாதிரிக்கு இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை. பேக்கிங் சோடா வச்சுமே பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சுமே முதல் யூரினில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் போடும்போது நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்தால் அது ஆண் குழந்தை, நுரைச்சி வரலைன்றா அது பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.